கிழக்கின் விவசாய எழுச்சி கண்காட்சியும் விற்பனையும் மட்டக்களப்பு சித்தாண்டி வந்தாரமூலை மகாவித்தியாலயத்தில் இன்று வியாழக்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண விவசாயிகள், கைப்பணியாளர்கள், மீன் வளர்ப்போர், கால்நடை மற்றும் கோழி வளர்ப்போர்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள விரிவாக்க பணிப்பாளர் ஆர். கோகுலதாசன் தெரிவித்தார். இந்த கண்காட்சியும் விற்பனையும் தொடர்ந்து நாளை மறுதினம் 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை நடைபெற உள்ளது. புதிய நெல்லினங்கள் மற்றும் ஏனைய உப உணவு பயிர்கள், விவசாய, ரசாயன மற்றும் பசலை வகை, விவசாய உபகரணங்கள் மற்றும் இயந்திர வகை, உயிர்வாயு உற்பத்தி, பாற்பண்ணை முகாமைத்துவம், கால்நடை தீவனம் மற்றும் புல் உற்பத்தி, கோழி வளர்ப்பும் முட்டை உற்பத்தியும், மீன்பிடி உபகரணங்களும் செயற்பாடுகளும், அலங்கார மீன் வளர்ப்பு முறைகள், கூட்டுறவுத்துறை செயற்பாடுகள், நவீன விவசாய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள் என்பன இந்த கண்காட்சியில் இடம் பிடித்திருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள விரிவாக்க பணிப்பாளர் ஆர். கோகுலதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சி ஆரம்ப நிகழ்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஜெய்னுலாப்தீன் நசீர் அகமட், கிழக்கு மாகாண விவசாய நீர்ப்பாசன கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் கே. துரைராஜசிங்கம், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். வியாழேந்திரன், அலிசாயிர் மௌலானா, ஆர். துரைரத்னம் உட்பட அதிகாரிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.